நீங்க இன்னும் ஒரு நாள் இல்லடா, ஒரு வருஷம் போனாலும் சரி அது ஒரு ஆர்பிஎம் கூட சுத்தாது. உடம்பு வேணா குறையும். நீ இந்த பக்கம் ஃபுல் ஃபோர்ஸ் சுத்து, அவன் அந்த பக்கம் ஃபுல் ஃபோர்ஸ் சுத்தட்டும். போ உலகத்தை பாரு, 4 பேர் கிட்ட பழகு, அப்படி பேசி 4 பேரை கொண்டு வா வீட்டுக்கு. நல்லா ஜெகஜோதியா குடும்பமா ஒன்னா வாழ்வோம், சரியா? அப்படி குடும்பமா கூட்டமா இந்த உலகத்தை சுத்தி பார்த்தாதான். ஓ எதுக்கு என்ன பாக்குற, நான் தான் உலகம். இந்த காமெடியே வேணாம், வந்த வேலைக்கு வித்துறோம், ஓடிடு. தூங்கு தூங்கு தூங்க, நல்லா தூங்க. பொம்மை வயிற்றுல பொம்மை வாயில எதுல வேணா தூங்க. நல்ல பெருச்சாளி சைஸ்ல வரும்போது எனக்கு என்ஜாய்மெண்டா இருக்க போகுது. கொஞ்சமாச்சும் ஒரு நாய் மாதிரி கத்துறியா நீ? நாய் மாதிரி கூட தேவைடா, ஒரு மிருகம் மாதிரி கத்துறா, ஃபயர் இன்ஜின் மாதிரி கத்துறாங்க பாரு. எல்லாம் கோடத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறாங்க. உட்காந்துக்குது பாரு, வெட்டியா உட்காந்துருக்குது. இந்த நாய்களாம் 7-8 ஃபேன் வேற கேக்குது. நாங்க கூண்டுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு சீனியர் சிட்டிசன் 10 வயசுக்கு மேல இருக்கிற நாயின் ஃபேன் வைக்கிறானா அந்த நாய். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் ஆகப்பட்டவன் நான் அல்லவா. அவர் பாட்டுன்னு தண்ணிக்கும் வலிக்காம, தரைக்கும் வலிக்காம, தொப்பைக்கும் வலிக்காம அவர் பாட்டுன்னு பொறுமையா போயின்னுக்கிறாருல, விடுங்க. அடுத்த வாரம் எங்க மாமா வர்றாரு. நம்ம அன்னைக்கு ஐயோ இவனா கழுத்துல கைத்த மாட்டேன் அப்படின்னா, ஏன்னா நான் வந்து அவனை எதனா பண்ற போறான், அதனால கழுத்த மாட்டான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒரு நாய் பொம்மை எடுத்துட்டு வந்து கதவு முன்னாடி வச்சு கதவு திறந்தோடனே பயமுறுத்துற மாதிரி பயமுறுத்த அவருக்கு அவ்வளவுதான், ஒரு செகண்ட் போயிட்டு வந்திருக்கும். சார் லிஃப்ட் சார், கொஞ்சம் சைதாப்பேட் பக்கம் தானே போறீங்க? இல்ல சைதாப்பேட் பக்கம் போல, நான் இந்த பக்கம் இது ஆடையார் பக்கமா, ஆடையார் பக்கம் தான் நானும் போறேன். சும்மா கேட்டா எத்துமே விட அடி பொழந்துருவோம், போட்டு முழுங்கிடுவேன். அடா வாசனையே நல்லா பலமா இருக்குதே. ஆஹா எடுத்துட்டு வாங்க, ஒரு புடி புடிப்போம், இலையில போட்டு எடுத்துட்டு வாங்க. எத்தனை தாயுங்க நம்ம தமிழ்நாட்டிலே. நம்ம பல்லு விளக்க போறோம். என் பல்ல பாரு, இப்பதான் விளக்க நல்ல, எதுக்கு நல்லதுன்னு இருக்குது. நல்லா இல்ல, 10 நாளாவது பக்கத்திலே வர முடியல. கொலை பண்றவனே ராஸ்கல். இத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. அப்படி பொசுக்குன்னு குடும்பத்தோட எல்லாம் ஊரை காலி பண்ணி போனா அப்புறம் ஊரை யார் தான் காப்பாத்துறது? சரி பசங்களாச்சும் விட்டு போலாம், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவானுங்களா? அவனுக்கு நான் இன்னும் கொடுத்து வளர்க்கல, இல்ல என்ன ஒன்றும் புரியல. அந்த வெளி உலகத்தையே பார்க்காத நாய் மாதிரி அப்படியே கதவு தோந்தோடனே சீறி பாஞ்சின்னு ஓடுறாரு. பெரிய பெரிய ரேசர், பெரிய பெரிய பிளேயர்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்க படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புண்ணியம் பண்ண பூமி தெரியுமா? சாவு சாவும்ல அப்படியே நல்லா கொழுத்த குட்டி மாதிரி இருக்கு தெரியுமா? அப்படியே 2 கையால புடிச்சு நசுக்கி சிக்கு 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 புடிச்சா. கஷ்டப்பட்டு பிள்ளைக்கு அருமையான டெக்கரேஷன் போட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தா, ஏன்டா என்ன கேட்டு போட்டாங்க, காசு கொடுத்தாடுற குரங்கு மாதிரி இதை அவனை பார்த்தா. என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட மல்லு கட்டி என் மார்பில் முட்டுதடி கண்மணி. எக்ஸ்கியூஸ் மீ சார், கேன் ஐ கெட் ஸ்பூன் ஆஃப் தட் ஐஸ்கிரீம் சார்? ஆக்சுவலி கிடையாது போ. ஏய் பாத்துலாம் வாடா, நீ எவ்வளவு நேரம் தின்ற நானும் பார்த்தேன். ஆனா பிரச்சனை நானே என்னை விட வெட்டியா இருக்கிறேடா, நான் தான் தோப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே நிலைமை வரும். எல்லாருமே பொண்டாட்டி புள்ள வச்சுக்கிறாங்க, யாரு போவோமோ யாரும் விடாது. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாரு. என்னடா சார், ஒரே ஒரு சாரிங்க, ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போடுங்க மேடம். ஐயா சாயங்காலம் பார்ட்டி கூட்டு போறேன்னு சொல்லிட்டேன். அப்ப இல்ல காலைல சொன்னதுல இருந்து இன்னி வரைக்கும் தலா நிக்கல, ஆடிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு பொருள் அன்பாக்சிங் பண்ண முடியல. நீங்க அன்பாக்சிங்னு ஆரம்பிக்கலாம் தேவையில்ல, அந்த ஸ்டாப்லர் பின்ன சத்தம் கேட்டாலே வந்து அங்க பாரு பாம்பு மாதிரி உள்ள நுழையுது பத்தியா. அமைதியா தானே சமத்து புள்ளியா நின்னுகிட்டு இருக்கான். அவன் அடி உணர்வை டச் பண்ணி காலால வச்சு தூக்குற வரைக்கும் தான். நீங்க எக்கு தப்பா திறந்து விட்டீங்க அதை. விலங்குகளோட ஆழ் மனசெல்லாம் அடி வரைக்கும் நோண்டி புரிஞ்சுக்கிற என்னாலேயே இவன் என்ன பேசுறான்னு புரிஞ்சுக்க முடியலங்க. ஏங்க ஒரே டைம்ல சாப்பாடையும் போட்டு சாங்கையும் போட்டு விட்டா பாருங்க, எதை என்ஜாய் பண்றதுனே தெரியல.
தைரியமான நாய் தாங்க. ஆனா இயற்கைக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்? அதை இயற்கையை பார்த்து மட்டும் லைட்டா பயம் இருக்கும். அத்தனை கிரியும் தான் வாயுக்குள்ள வச்சு சுத்தி நிற்கிறாரு. நீங்க புடிச்சு ஒரு இழுத்துனீங்கன்னா நீங்க முதகிரில இருந்து 5வது கிருக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடலாம். இப்பதான் ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ரவுண்ட் 1 எல்லாம் முடிச்சிருக்காரு. இப்போதைக்கு ஒரு 20 மைல் கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஆரம்பிச்சிருக்காரு. போக ஸ்பீடு ஏறிடும். நம்ம வேலைலாம் எப்படி போகுது? அந்த ஒருத்தன் பக்கத்துலேயே வந்து சொரண்டி பேசுங்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்றானா சொல்லு. சரியா பிடிச்ச ஒரே வேலையை விட்டு கட் பண்ணி தூக்கி ஐயா என்னையே தூக்கி வச்சு கொஞ்சம் நிற்கிறப்ப வேலை டைம்ல நீங்க அவனை கூட கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. சாப்பாடையும் அவனையும் வச்சுட்டு நடுவில் கை வச்சு கூட கண்ட்ரோல் பண்ண. அவன் சந்தோஷத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆட ஆரம்பிச்சானா அன்ஸ்டாப்பபிள் தான். சார் ஒரு 5 செகண்ட் ஒரு வெயிட் பண்ணுங்க சார். புயல் காத்துல ஒரு குப்பைக்கார மாதிரியே ஒண்ணுக்கிறீங்க. நாங்க வீடியோ எடுக்கலாம்னு வந்தது தாங்க ஷெட்யூல் இருந்துச்சு. அவன் குறுக்குல வந்து நின்னுட்டு எடுக்க விட மாட்டேங்கிறான். 2 முட்டைக்கணை ஆன் பண்ணி வச்சு பாத்துனுங்கிறான். நல்லா பாரு எவ்வளவு போட்டுருக்குது. $1000 $80,000 பில்லு முடிங்கிற. எனக்கு தெரியாது. நீ செலவு வைக்கிறல. நீ வேலைக்கு போ. நீ நாளைல இருந்து வேலைக்கு போ. என்ன விதிடா சொல்ல ஒரு வழி இல்லையா? என்னடா இவனுங்கெல்லாம் நெயில் கட்டுறது நெயில கட் பண்ணுறானுங்க. வர வர எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்துட்டு பரிணாம வளர்ச்சி அடையல. அப்படியே 2 கோடி வருஷம் பின்னாடி போயின்னு இருக்கிறோம். அப்படியே நைஸா பக்கத்துல போயிட்டு காட்டிச்சு துப்பி சூவ பிச்சு நான் பாத்துட்டானே. போற இடத்துலாம் நீ பாட்டு பொழந்த மேனிக்கு பாய வச்சு போட்டு படுத்து தூங்காதரா. என்ன பூனை இப்படி போட்டு டயர்டாக்கி வேலை வாங்குறீங்கன்னு எல்லாம் கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டுங்கிறானுங்க. அவன் சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிறான். அவன் பணியில போய் விளாடுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எங்கன்னா போய் சொருகிறான். ஆள் காணாம போயிடறான். தேடி கீடி எத்தனை வர வேண்டியதா இருக்குது. அவன் கிடக்குறான். இளமை திரும்புது புரியாத புதிராச்சே. இந்த பூனை எப்படி விளையாடுன்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு குப்பை ஒரு பார்த்தோன்னே ஒரு ஓடி 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 அங்க பாரு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு. என் சோக கதையெல்லாம் கொட்டி தீக்கலாம் தான் வந்தேன். இப்ப ஃபர்ஸ்ட் அவனோட ரவுண்டு மொத்தத்தையும் சொல்லுங்கிறான். அவன் எதனா சோக கதையை சொல்லும் போது நீங்க குறுக்குல பேசிட்டீங்க. அது ஒரு கதையா கட்டுரை எழுத ஆரம்பிச்சிருவான். கிஃப்ட் வீட்டுக்கு வந்ததுதான். ஆனா பிரிக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்றாரு கூட மாட. சார்ஜஸ் எல்லாம் எதுவும் வாங்கல. ஆனா நீங்க பிரிக்கிறதுக்கு அவரை விடலன்னா சார்ஜ் பண்றாரு உங்களுக்கு. அழகந்தான்டா இருக்கிறேன். எதுக்கு யாரும் பார்க்க மாட்டாங்க. கண்ணாடி நல்லா இன்னும் கொஞ்சம் பெருசா. இவனுங்க பேகி பேண்ட் அவ்வளவு பெரியப்பா இதை போட்டு சுத்தும் போது நான் கண்ணாடி போடக்கூடாதா? இந்த ஒழுங்கா தட்டெடு. என்ன மீதி காசு கேக்குறானா? எவ்வளவு கேக்குறா? $100 $7,000 தான்டா. போடா கொடுத்துட்டு போடா. கொடுக்க மாட்டியா? கடிச்சு வச்சிரும் போடா. அவர்கிட்ட பேசுனீங்கன்னு வச்சிங்களா, அவர் டக்குனு அப்படியே மைக்ரோ செகண்ட்ல தாங்க பேசுவாரு. அதுக்குள்ளே நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு நிறைய பேசினா ஆயுசு குறையுதாமா. அதெல்லாம் புடிச்சு நிறுத்தி வச்சிருக்கிறாரு. அது ஒரு பூனைக்குட்டி தான். ஆனா அப்பப்ப நீங்க பூனை பாஷையில பேசிட்டு இருந்தீங்கன்னா கடுப்பாயிருவான். கொஞ்சம் லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாய் லாங்குவேஜ், குதிரை லாங்குவேஜ், பனிக்குட்டி லாங்குவேஜ் எல்லாம் தெரிஞ்சு வச்சீங்கன்னா பேசிக்கலாம். சும்மா கையை வச்சு காட்டிச்சு. என்னடா எல்லாம் ஒரே டைம்ல வரீங்க? அடே சும்மாடா ஒரு பேச்சுக்கு விளையாட்டு கிடைக்கிறா. வெளியில போட்டுறாதீங்க. எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. அது ஒரு 2-in-1 பெட் மாதிரிங்க. நீங்க அந்த பக்கம் திரும்பினா தூங்கிடலாம். இந்த பக்கம் திரும்பினா நீங்க வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நிம்மதியா தூங்கலாம். என்ன வெளியே இருக்கிற மனுஷ குட்டிங்க தான் தூங்க விட மாட்டானுங்க. எப்பயுமே 1-2 பொம்மை தான் கொடுப்பா. இப்போ சாக்கு பூரா மொத்தமா கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு கொட்டிட்டேன்னா அந்த சந்தோஷத்துல அவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. சும்மா இருற
சரிடா, நல்லா இல்லைன்னா வீட்டுக்கு போய் சொல்றா. எதுனா ஒண்ணு கடக்க ஒண்ணு அடிக்க இடிக்க வர போறாங்க. அமைதி வாயை மூடிட்டு இருறா. பெட்ல வந்து நல்லா சாவகாசமா படுத்தாச்சு. ஐயோ சொந்தக்காரங்க வந்துடுறாங்க போல, எஞ்சி போகணுமா? வரட்டும் அவங்களே. யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு? நான்லாம் கோவம் வந்து அடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், நிலநடுக்கம் வந்த பாதிப்பை விட பயங்கரமான பாதிப்பு வரும். அதனாலதான் கோவத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு காத்திட்டு இருக்கேன்.